அனைவருக்கும் ஸ்ரீ பிரகதி சேனலுக்கு வணக்கம். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஜலக்ஷ்மி விளக்கும் காமாட்சி விளக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்களை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி. கஜா மீன்ஸ் யானை. 2 யானை பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்குது, லக்ஷ்மி இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கஜலக்ஷ்மி விளக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம், பூஜை பண்ணலாம். ஸோ அதுதான் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல உகந்த நாள். இந்த விளக்கு காமாட்சி விளக்கு நம்ம வந்து வீட்டில் இது பண்ணிக்கலாம், விளக்கு கொளுத்திடலாம். பார்த்தீங்களா? கஜலக்ஷ்மி 2 யானை. இதுதான் கஜலக்ஷ்மி விளக்கு. இது வந்து காமாட்சி விளக்கு. காமாட்சி அம்மன் சென்ட்ரல் உட்காந்துருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்குது. 2 கரும்பு தெரியுதுங்களா? அந்த கரும்புக்கு பக்கத்தில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காமாட்சி உட்காந்துருப்பாங்க. இது பின்னாடி அப்படி தான். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி நம்ம முன்னாடி இதில் கஜலட்சுமி பார்த்த மாதிரி தான் பின்னாடி இருக்கும். 2 யானை இருக்கும். சென்ட்ரலில் ஒரு கும்பம் மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து விளக்குக்கு பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிது எப்படின்னு பார்க்கலாம். சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு இது வந்து எப்போவுமே ஒரு தட்டில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப கீழே வைக்கக்கூடாது. விளக்கு எல்லாமே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வைங்க. மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வைக்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் வைக்கலான்னு பார்க்கலாம். சந்தனம் குங்குமம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரும்புக்கிட்ட, இந்த கரும்புக்கிட்ட தேவியோட சென்று தலை மேலே சந்தனம் குங்குமம் எல்லா இடத்துலையும் வச்சு பின்னாடி பக்கம் ஒரு சந்தனம் குங்குமம் வைங்க. அது ஒரு சாஸ்திரம் தான். முன்னாடி வச்ச மாதிரியே பின்னாடி ஒரு சந்தனம் குங்குமம் வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் திரி போடுங்க. இந்த விளக்குக்கு 2க்குமே பார்த்திங்கன்னா ஸோ ரெட் கலரில் உள்ள திரி தான் ரொம்ப உகந்தது. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் திரி போடுங்க. திரி பார்த்திங்கன்னா 2ஆக போட்டுட்டு சென்டரில் ஒன்று வர்ற மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே பண்ணதுக்கப்புறம் விளக்க கொளுத்திடலாம், பற்ற வச்சிடலாம். இதுவும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு விளக்குன்னு இந்த விளக்கில் கொளுத்தணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அப்படி பண்ணாலும் நல்லது தான். ஸோ இது வந்து குச்சி, தீப்பெட்டி குச்சி எல்லாம் இது பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அது கடையில் வாங்கிக்கலாம். அதை வச்சு பண்ணுங்கள். தேங்க்யூ.